सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे பாகி முரா. மன்னிப்பு கேட்டா விட்டு தானே சிவன் கங்கையை வெளியில விடுவார். ஆனா சிவனை பிரீத்தி பண்ணி என்ன பண்ணா, பகீரதன் தான் தபஸ் பண்றானே ஒழிய வேற யாரும் பண்ணல. பகீரதனுடைய தபஸ். ஸோ பகீரதனுடைய தபஸா இருக்கிற காரணத்தினால என்ன ஆயிடுத்து, ரெண்டு பேருக்கும் இது கேலனேச்சுதான ஒழிய இது வாஸ்தவத்துல ஒருத்தர அவலேபனம் பண்ணிக்கிறதுக்காக பண்ணிட்டது இல்ல அப்படிங்கறதாக. ஹிமவத் பிரதிமே ராம ஜட்டா மண்டல கஹ்வரே தா கதஞ்சித் மஹீம் கந்தும் ந அசக்னோத் யத்னம் ஆஸ்திதா. ஜட்டா மண்டல கஹ்வரம், ஜட்டா மண்டலம் சிவனுடைய ஜட்டா ஜூட்டங்கள், அது எப்படி இருக்குன்னா கஹ்வரம் குஹா மாதிரி இருக்கு. ஹிமவத் பிரதிமே ஹிமயமலையை போன்ற ஹிமயமலை சிகரங்களை போல, இமயமலையில் இருக்கிற காடுகளை போல இருக்கு. அதுக்குள்ள விழுந்த கங்கையானது மஹீம் கந்தும் அசக்னோத், பூமிக்கு வரதுக்கு அவளால முடியவே இல்லை. ஸோ எத்தனை மாஸ்திதா, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா. அதுல என்ன வேடிக்கை அப்படின்னா வியாக்கியானத்துல அழகா எழுதுற, பிராந்த பாகத்துக்கு வரலாம், அதாவது அந்த ஜட்டையினுடைய ஒரு கோடிக்கு கடைசிக்கு வரலாம், வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்கு, இது வெளியில வந்துட போறோம்னு நினைக்கும் போது என்ன பண்றாலாம், போற வழி தெரியாம இன்னொரு வழி உள்ள போயிடுறா. ஸோ ஜட்டையினுடைய கோடிக்கு வந்தா கூட அது கோடி மாதிரி இருக்கு, வெளியில வரதுக்குன்னு வழி தெரியாம திருப்பி இன்னும் ஜட்டைக்குள்ளேயே போயிடுற மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, அந்த ஜட்டைக்குள்ளேயே சுத்தின்னு இருக்கா, வெளியில வரல அப்படின்னா. ஸோ ஹிமவத் பிரதிமே ராம ஜட்டா மண்டல கஹ்வரே தா கதஞ்சின் மஹீம் கந்தும் ந அசக்னோத் யத்னம் ஆஸ்திதா நைவசா நிர்கமம் லேபே. நிர்கமம்னா மார்க்கம், வெளியில வரதுக்கான வழி. ஸோ எவ்வளவு சுத்தி எவ்வளவு போய் என்ன எடுத்து வெளியில வரதுக்கான வழி தெரியல. ஜட்டா மண்டலம் அந்ததா தத்ரைவ அப்ரமத் தேவி சம்வத்சர கணான் பகூன். அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த இடத்துலயே சுத்தின்னு இருக்கா. சம்வத்சர கணான், எவ்வளவோ வருஷங்கள் அந்த ஜட்டைக்குள்ளேயே சுத்தின்னு இருக்கா, வெளியில வரதுக்கு தெரியும். வந்த இடத்துல ஒரு வாட்டி திரும்பி போல, அதுலயே சுத்தின்னு இருக்கான்னா. அந்த இடத்துலதான் வியாக்கியாத்தை எழுதுறார். இந்த இடத்துல அதாவது கங்கையினுடைய கர்ப்பபங்கம் ஆயிடுதா, பரமேஸ்வரன் தன்னுடைய வீரத்தை கங்கையிட்ட காமிக்கிறாரா அப்படின்னு சொல்லும் போது, கங்கை வேற பரமேஸ்வரன் வேறேன்னு யார் நினைக்கிறாளோ அவ உண்மையை தெரிஞ்சுக்கல. அவ கங்கை, பகவானுக்கு கங்காதரன்னே பேரு. கங்கையை தலையில வச்சுருக்கிறதுனாலே கங்காதரன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பல்லவர் காலத்து கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சோமாஸ்கந்தர் இதுலயும் இருக்கும், கங்காதரனுடைய சிலையும் பல்லவருடைய காலத்துல கோவில்ல நிறைய இருக்கும். ஸோ இந்த கங்காதரன் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அது பேர் என்ன, அர்ஜுனாஸ் பெனன்ஸ் சொல்றமே மகாபலிபுரத்துல, த பிக்கெஸ்ட் பாஸ் ரிலீஸ் இன் தி வேர்ல்டுன்னு. ஸோ அந்த மாதிரி அந்த கங்காதரனுடைய சிலை ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு அந்த காலத்துல. ஸோ அதனால என்ன எடுத்தனா, பரமேஸ்வரனுக்கு கங்காதரன்ற பேரும் ரொம்ப பிடிச்ச பேர். அதான் வியாக்கியானத்துல எழுதுறாங்க, பரமாத்மா சிவோ ஹியன்யா தஸ்மாத் அன்யாச்ச ஜாஹ்னவி. பரமாத்மாவை காட்டிலும் சிவன் வேற, அவனை காட்டிலும் ஜாஹ்னவி கங்கை வேற. இதி யஹா சேவத்தே கங்காம், யார் அந்த மாதிரி நினைச்சுண்டு கங்கை வேற சிவன் வேற பரமாத்மா வேறன்னு நினைச்சுட்டு யார் கங்கையை வந்து சேவதே கங்கையில ஸ்நானம் பண்றாளோ நச மோட்சசிய பாஜனம், அவனுக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு. சோ கங்கை வேற பரமேஸ்வரன் வேற இல்லை. ஏன்னா கங்கைங்கிறது என்ன, அதாவது பரம பவித்திரமான ஒரு ஜலம். பரம பவித்திரமான ஜலமா இருக்கிறதுனாலதான் அந்த கங்கை ஜலம் வந்ததுனாக்கா சகடபுத்திராவுடைய பஸ்மீகிருத ராசி இருக்கு பாருங்க, அந்த பஸ்ம ராசி அத்தனைக்கும் மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னாக்க, அப்படிப்பட்ட பரம பவித்திரமா இருக்கக்கூடியவர் பகவான். ஸோ அந்த ரெண்டு பரம பவித்திரமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் ரெண்டும் வெவ்வேறையா இருக்க முடியுமோ? ஸோ பகவான் வேற கங்கை வேறங்கிறதுல, பகவான்கிறவர் வந்து ஞான சுரூபமா இருக்கிறவர், கங்கைங்கிறது நம்மளுக்கு உபயோகமாகக்கூடிய நம்மளால விவகாரம் பண்ணக்கூடிய ஜலஸ்வரூபம். அதனால ரெண்டும் பரம பவித்திரமா இருக்கிறதுனால வெவ்வேறு ஸ்வரூபம்னு தெரிஞ்சுட்டு இது பண்ணக்கூடாது. அதாவது சிவன் வேற விஷ்ணு வேறங்கிற ஞானம் எப்படி தப்போ அந்த மாதிரி கங்கை வேற பரமேஸ்வரன் வேறங்கிற ஞானமும் தப்பு. பரம பவித்திரமா இருக்கக்கூடிய ரெண்டு வஸ்துவும் ஒண்ணுன்னு தான் நினைச்சுக்கணும். அதனால இது லோகத்துக்காக அவர் நடத்தின ஒரு நாடகம், அவ்வளவுதான் அப்படின்னார். தத்ரைவ அப்ரமத் தேவி சம்வத்சர கணான் பகூன் தாம் அபஸ்யத் துணஸ்தத்ர தப பரமம் ஆஸ்திதா. சோ அபஸ்யத், அபஸ்யத்னா அந்த கங்கையை பார்க்காமல், தஹா பகீரதா தபஹா பரமம் ஆஸ்திதா, திருப்பியும் ஒரு கடுமையான தபஸை சிவனை நோக்கி செஞ்சான். தத்தேன தோஷிதாசி அத்தியந்தம் ரகுநந்தன. அந்த இவர் இருக்காரு ரகுநந்த, அந்த பகவான் பரமேஸ்வரன், அந்த தபஸ்னால மிகுந்து சந்தோஷப்பட்டவரை என்ன பண்ணார், விசசர்ஜ தத்தோ கங்காம் ஹரோ பிந்து சரஸ்வதி
பிந்து சரஸ் அப்படின்னு ஒரு, அதாவது பிரம்மாவனுடைய மனசுல இருந்து உண்டு, மான்சரோவர் அப்படிங்கிறதுக்கு பிரம்மாவனுடைய மனசுனால உண்டு பண்ணப்பட்ட ஏரின்னு அர்த்தம். அந்த மாதிரி பிந்து சரஸ்னு ஒரு ஏரி ஹிமவாத்துல இருக்கு. அந்த ஏரியை நோக்கி என்ன பண்ணார், 7 விதமான ஸ்ட்ரீம், 7 ஓடைகளாக தன்னுடைய தலையிலிருந்து 7 சரசாக வரும்படி செய்தார். தஸ்யாம் விசுர்ஜமானாயாம் சப்த ஸ்ரோதாம்சி ஜக்னிரே. அதுல இருந்து என்ன பண்ணார், 7 சரச வெள்ள வரும்படி பண்ணார். கிளாதினி பாவனி செய்வ நளினீச்ச ததைவச்ச 3. கிளாதினின்னு ஒண்ணு, பாவனின்னு ஒண்ணு, நளினின்னு ஒண்ணு. திஸ்ரஹா பிராச்சீன் திசம் ஜக்முஹு. இந்த 3ம் கிழக்கு நோக்கி போச்சு. கங்காஹா சிவஜலா சுபாஹா. சிவஜலாகனா சுத்தமான ஜலம். இந்த 3ம் கிழக்கு நோக்கி போச்சு. சுச்சக்ஷுஷ்டைவ சீதாச்ச சிந்துஷ்டைவ மகாநதி. ஸோ சுச்சக்ஷு, சீதா, சிந்து அப்படின்னு 3 மகாநதிகள். திஸ்ரச்சைதா திசம் ஜக்முஹு பிரதீச்சீன் திசம் சுபாஹா. இந்த 3ம் கிழக்கு நோக்கி போச்சு. சப்தமீச்ச அன்வகாத்தாசாம் பகீரத ரதம் ததா. 7வதா இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம், அந்த ஸ்ட்ரீமுக்கு பேர் கொடுக்கல. ஏன்னா பகீரதனை பின்தொடர்ந்து போனதுனால அந்த ஸ்ட்ரீமுக்கு ஜனங்களே பாகீரதின்னு பேர் கொடுத்தா. பாக்கி யாரும் அதான் கிளாதினி பாவனி நளினி, அதுக்கப்புறம் சுச்சக்ஷு சீதா சிந்து அப்படின்னு இந்த 6 ஸ்ட்ரீம். 7வது பாகீரதி. பகீரதோபி ராஜரிஷி திவ்யம் சியந்தனம் ஆஸ்திதா. அவன் என்ன பண்ணான், திவ்யம் சியந்தனம், ஒரு டிவைன் சாரியட், ஒரு ரதம். ஏன்னா அந்த ரதம் அவ்வளவு வேகமா போகும். அந்த ரதத்தை பின்தொடர்ந்துதான் கங்கை வரப்போறா. கங்கை எந்த அளவுக்கு வேகமா போறதோ அந்த அளவுக்கு அந்த ரதம் வேகமா போகக்கூடிய சக்தி படைச்சதா இருக்கிறது. அதனால திவ்யம் சியந்தனம் அப்படின்னா ஒரு திவ்யமான ரதம். பிராயாதக்ரே மகா தேஜாக கங்காச்ச தம் சாப்பி அனுவிரஜத்து. இதுவும் அனுவிரஜத், அதாவது அன்வவ்ரஜத் அப்படின்னு வரும், அனுவிரஜத் அப்படின்னு போட்டிருக்காரு. சோ கங்கா என்ன பண்ணா, பிராயாதக்ரே மகா தேஜாக. சோ அக்ரே மகா தேஜாக அதாவது இவ்வளவு தபஸ் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுடைய பெரியவா யாராலையும் கொண்டு வர முடியாத கங்கையை அவன் கொண்டு வந்திருக்கான் இல்லையா, அதனால மகா தேஜாக மிகுந்த சக்தி படைத்தவன். கங்கா சாப்பி தம் அன்வவ்ரஜத். கங்கை அவன் என்ன பண்ணிட்டு பின்தொடர்ந்து போச்சு. ககநாத் சங்கர சிரஹா ததோ தரணி மாகதா. எப்படி பின்தொடர்ந்தான்னா, ககநாத் முதல்ல ஆகாசத்தில இருந்து, அதுக்கப்புறம் சங்கர சிரஹா சங்கரனுடைய சிலைக்கு சிரசுக்கு வந்தது, ததோ தரணி மாகதா அதுக்கப்புறம் பூமிக்கு வந்தது, திரிபதகா 3 வழியா எடுத்து இல்லையா, ஆகாசம், ஆகாசத்துல இருந்து சிவனுடைய சிரஸ், அதுல இருந்து பூமி வந்தது. 3 இடத்துல எப்படி அவ பாயிரான்ட்டு. இன்னொன்னு என்ன சொல்லுவான்னா, ஆகாசம், ஆகாசத்திலிருந்து பூமி, பூமியிலிருந்து பாதாளம், அதனாலையும் திரிபதகா 3 வழிக்கு போறான்னு சொல்லுவா. அசர்பத ஜலம் தத்ர தீவிர சப்த புரஸ்கிருதம். அசர்பதனாக்க இட் ஃப்ளோட் அப்படின்னு அர்த்தம். அது வந்து என்ன பண்ணிட்டு ஜலம் அவன் பின்னாடி பிரவாகிச்சது. தீவிர சப்த புரஸ்கிருதம்னா, இப்ப காவேரியில வெள்ளம் வருதுன்னா என்ன ஆகும், வெள்ளம் வரப்போறதுன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் முன்னாடியே அந்த சத்தம் கேட்கும். அவ்வளவு வேகமா வெள்ளம் வரதா இருந்தா என்ன ஆகும், சத்தம் முன்னாடியே கேட்கும். அந்த மாதிரி கங்கை இவ்வளவு வேகமா வரப்போறதுனால யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி அந்த கங்கை எந்த அளவுக்கு வேகமா வருதோ அந்த வேகம் என்ன பண்றது, முன்னாடியே கேட்கறது. தீவிர சப்தம், கங்கை ஓடி வர அந்த வெள்ளம் பெருக்கெடுக்கிற கோஷம் இருக்கே, முன்னாடியே பெருக்கெடுத்துன்னு போறது. அதுல என்னென்ன இருக்குன்னா, மத்ய கச்சப சங்கைச்ச சிம்சுமார கணேஸ்ததா. சிம்சுமாரங்கிறது டால்பின் மாதிரி. சோ மத்யங்கள், கச்சபம் அதாவது அந்த இதெல்லாம் ஆமைகள், சிம்சுமாரங்கள் அந்த கேரியால்ஸ், அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, கங்கையிலே இருக்கக்கூடிய சில விசேஷமான முதலக்கணங்கள், அந்த இதெல்லாம். பதத்விஹி பதிதை செய்வ. ஆகாசத்திலிருந்து கங்கை விழுந்துட்டு இருக்கிற கங்கையில இந்த இதுல மீனெல்லாம் விழுந்துட்டு இருக்கு. பதிதை ஏற்கனவேவும் விழுந்திருக்கு. விழும்போது அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகிறது இல்லை. ஜலச்சரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவ்வளவு ஒசரத்துல இருந்து விழும்போது பாக்கி பேருக்கு ஏதாவது ஆகலாம். ஆனா அந்த ஜலச்சர கணங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகிறது இல்லை. பதிதைகி பதத்பிகி அதுக்கெல்லாம் ஜலத்திலேயே இருக்கிற காரணத்தினால பெரிய பெரிய ஃபால்ஸ்ல விழும்போது என்ன ஆகும், அதுல இருக்கிற மீன் அத்தனையும் செத்து போயிட போறது இல்லை. அதனால என்ன எடுத்து பதத்பிகி பதிதை செய்வ யரோச்சத வசுந்தரா யரோச்சத. பூமி எப்படி இருந்தது, இந்த மாதிரி மீன் விழும்போது அந்த மீன்லாம் என்ன பண்ணும், ஜலத்துல துள்ளி குதிக்கிறது. சோ அந்த மீன் துள்ளும் போது சுத்தி வர மீனும் தெரியறது, ஜலமும் தெரியறது. சோ வசுந்தரா யரோச்சத. பூமி என்ன பண்ணித்தான், அப்படி இது வரைக்கும் அவ்வளவு ஜலத்தை பூமி பார்த்தது இல்ல. அவ்வளவு ஜலத்தை பூமி பார்க்காததுனால, அவ்வளவு ஜலச்சர ஜந்துக்களையும் சேர்ந்து ஒரு இடத்துல பார்க்காததுனால பூமி அந்த அளவுக்கு விசேஷமாக பிரகாசிச்சதுன்னார். அது எல்லாரும் என்ன பண்றா, இந்த மாதிரி ஜலம் விழுறதை யாரும் பார்க்கல. ததா தேவர்ஷி கந்தர்வாக யக்ஷ சித்த கணாக ததா யலோகயந்த தே தத்ர ககனாத் காம் கதாம் ததா. ககனாத் காம் கதாம். ககனாத் ஆகாசத்திலிருந்து, ஆகாச மந்தாகினின்னே பேரு, அதுல இருந்து காம் கதாம் பூமிக்கு வந்த கங்கை எல்லாரும் என்ன பண்ணாங்க
பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி பாக்குறான்னா, தேவர்கள் நேரா பூமிக்கு வர முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, விமானைகி அவாவா இந்த கங்கை விழற வேகத்தையும் கங்கை வரதையும் பாக்கிறதுக்காக தங்க ஊர்ல என்னென்ன விமானங்கள் இருக்கோ, தங்களுக்காக என்ன விசேஷ விமானங்கள் இருக்கோ அந்த விமானங்கள்ல பூமிக்கு அவாவெல்லாம், குபேரனுக்கு புஷ்பக விமானம்னு சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி விமானங்கள்ல அவாவா வந்தா. அந்த விமானங்கள்லாம் எப்படி இருக்குன்னார், நகராகாரைகி ஒவ்வொரு விமானமும் தனக்குள்ள எவ்வளவோ ஜனங்களை ஏற்றி கொள்ளக்கூடிய விதத்துல நகராகாரைகி நகரம் போலவே இருக்கு. அதோட ஒவ்வொரு தேவனுக்கும் விசேஷமாக ஹயைகி கஜைகி உச்சைத்திரம் சைராவதம்லாம் சொல்லக்கூடியதான எல்லா விதமான விசேஷமான வாகனங்கள், அவளுடைய வாகனங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அந்த வாகனங்கள்லயும் வரா. பாரிப்ளவ கதாச்சாபி இந்த நகரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, விமானங்கள்லாம் எப்படி இருக்குன்னார், இந்த விமானம் ஆகாசத்துல பறக்கும் போது அதெல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் ஊபலாயிட்டே இருக்கும், அதெல்லாம் ஸ்ட்ரைட்டா நிக்காது போல இருக்கு. ஸோ பாரிப்ளவகதாகனாக்க ஆடிண்டே இருக்கக்கூடிய ஒரு சம்பிரமம், ஒரு மாதிரி என்னது பரபரத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ பாரிப்ளவ கதாச்சாபி தேவதாஸ் தத்திர விஷ்டிதாக. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுன்னா பழகி போயிருக்கும் நம்மளுக்கு அதுல. அந்த மாதிரி அதாவது என்ன ஆகும், இந்த ஏர் பாக்கெட்ல மாட்டி நிறுத்தும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஏரோப்ளைன்லாம் அங்க குதிக்கிறது அப்படிங்கிறான் இல்லையா. அப்ப ரெகுலரா புதுசா போறவாளுக்கு என்னவா இருக்கும், கொஞ்சம் பயமா இருக்கலாம். ரெகுலரா போய் பழகினவாளுக்கு பைலட் நல்லா ஜாக்கிரதையை ஓட்டின்னு போயிடுவான்னு தைரியம் இருக்கும். அதனால இவாளுக்கு எப்படி இருக்கும், ஸோ பழகி போயிருக்கும். அதனால தேவதாஸ் தஸ்திர விஷ்டிதா அவள என்ன பண்ணாங்க, தேவர் சேஃப்லி சீட்டட், ஒரு பெல்ட் போட்டு உட்காந்துருந்துருக்கலாம். ததத்புதம் இமம் லோகே கங்காவதரணம் உத்தமம். ஸோ அது என்ன எடுத்து, கங்காவதரணம் கங்கை பூமிக்கு இழங்கிறது இருக்கே அத்புதம், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். திதிருக்ஷவஹா தேவகணாஹா சமீயுஹு அமிதௌஜசஹா. இது வரைக்கும் என்ன பண்ணா, திதிருக்ஷுஹு தேவகணாஹா, தேவகணாஹா திதிருக்ஷுஹு அமிதௌஜசஹா. அமிதௌஜசஹான்னா என்ன அர்த்தம், ஓஜஸ்னா சக்தி. அதாவது சக்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யார்கிட்ட ரொம்ப சக்தி இருக்கோ அவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்னன்னாக்க, எதை பார்த்தும் ஆச்சரியப்பட மாட்டான். ரொம்ப சக்தி இருக்கான், என்ன நம்ம ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை பண்ணோம்னா இது என்னால முடியாத, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான் சக்தி. ஸோ யார், அதாவது இந்த ஆத்துல சொல்லுவா பாருங்க, கண்ணு பார்த்தது கை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கண்ணு பார்க்காமயே இவன் கை செய்யக்கூடியதா இருக்கும். யார் எப்பேற்பட்ட காரியத்தை செய்யறவாளா இருந்தாலும் அதை தன்னால செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்னு தைரியம் இருக்கக்கூடியவன். அந்த தைரியம், அந்த சக்திக்கு பேர் தான் ஓஜஸ்னு பேரு. அந்த ஓஜஸ் அமிதஹா அளவில்லாமல் இருக்கு. அளவில்லாமல் இருக்குன்னாக்கா தேவர்களால முடியாத காரியம் என்ன, அவளே கங்கா பதனத்தை ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கா. பாக்குறதுக்காக எல்லாரும் வந்து அந்த இடத்துக்கு சேர்ந்துட்டான்னா பகீரதன் பண்ணின காரியம் என்ன சாதாரண காரியமா அப்படின்னு பகீரதனுடைய பெருமையை புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் போட்டார், திதிர்க்ஷவஹா தேவகணாஹா சமீயுஹு அமிதௌஜசஹா. அமிதௌஜசஹா அதாவது எல்லையற்ற ஓஜஸ் சக்தியை உடையவர்களான தேவர்கள் என்ன பண்ணாங்க, அதை பார்க்கறதுக்கு சமீயுஹு வந்து சேர்ந்தார்கள், குழுமினார்கள். சம்பதத்பிஹி சுரகணைஹி தேஷாம் ஆபரணௌஜசா சதாதித்யம் இவாபாதி ககனம் கததோயதம். சோ அவ்வளவு தேவர்களும் அந்த இடத்துல வந்து சேர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா, சம்பதத்பிஹி சுரகணைஹி, சம்பதத்பிஹினா குழுமறதுன்னு அர்த்தம். சோ குழுமி இருக்கிற அந்த சுரகணைஹி தேஷாம்ச ஆபரண ஓஜசா, அவர்களுடைய ஆபரணங்களுடைய ஓஜசா காந்தியினாலே சதாதித்யம் இவாபாதி. அதாவது இந்த ககனம் எப்படி இருக்குன்னா, சதாதித்ய இவாபாதி, 100 சூரியர்கள் ஒரே இடத்துல இருந்தாக்க எவ்வளவு ஒரு ஒளி இருக்குமோ அது மாதிரி ககனம் விபாதி கத தோயதம், ஒரு மேகம் இல்லை. ஏன்னா ஆகாச கங்கையே விழும்போது அதுக்கப்புறம் மேகம் மழையெல்லாம் எதுக்கு, கத தோயதம் மேகமே இல்லாமல், கருமேகமே ஒண்ணு கூட இல்லாமல் அவ்வளவு வெள்ளை வெள்ளைன்னு ஆகாசம், அந்த மேகமே இல்லாம துளி கூட கருப்பு இல்லாம. ஏன்னா கருப்புல வந்து இந்த இதெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோ, இவாளுடைய நட்சத்திரம் இவாளுடைய நகைகள்லாம் தெரிஞ்சதுனாக்கா மின்னல் மாதிரி இருக்குன்னு வர்ணிச்சுட்டு போயிடுவார். ஆனா இப்ப அந்த கருப்புல இந்த நகைகள்லாம் பாசிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு மேகம் கூட இல்லை. அதனாலதான் கத தோயதம், தோயதம்னா தோயம் ததாதீதி தோயதம், தோயதம்னா மேகத்துக்கு பேரு, கருமேகத்துக்கு பேரு. சோ அந்த கருமேகதம் கதம் போயிடுத்து, ஒரு கருமேகம் கூட இல்லாத இடம், ஒரு கருமேகம் கூட இல்லாத போது இவர்களுடைய ஆபரணங்களுடைய ஓஜசா சதாதித்யம் இவாபாதி, 100 சூரியன் சேர்ந்துன்னா எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அவ்வளவு வெளிச்சம் இருந்ததுன்னா அவர்களுடைய ஆபரணத்தினுடைய பெருமையை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆபரணத்துடைய பெருமையை புரிஞ்சுக்கலாம்னா அவளுக்கு எவ்வளவு ஓஜஸ் இருந்தது, எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு வெல்த் இருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த கங்கை விழறத பார்க்கணும்னு வந்திருக்காள்னு சொன்னோம்னாக்க இது அவளுக்கே ஒரு அபூர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய, அவளுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கு. சிம்சுமார உரக கணைகி
மீனைரபி சஞ்சலைகி வித்யுத்திரிவ விக்ஷிப்தைகி ஆகாசம் அபவத் ததா. ஆகாசம் எப்படி இருக்குன்னா சிம்சுமார உரக கணைகி. சிம்சுமாரம்னா இப்ப சொன்ன மாதிரி டால்பின் மாதிரி இருக்கிறது. உரக கணைகி அதாவது இந்த இது இருக்கு பாருங்க, ஈல் இதெல்லாம், அதாவது இந்த மீன்லயே இருக்கக்கூடிய ஒரு பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய மீன்கள், மீனை இரப்பி பெரிய பெரிய மீன்கள், சஞ்சலைகி அந்த மீன்லாம் எப்படி இருக்கு, ஒரு இடத்துல நிக்காம குதிச்சுட்டு இருக்கக்கூடியது. வித்யுத் திரிவ விக்ஷிப்தைகி அது குதிக்கிற வேகம் எப்படி இருக்குன்னா மின்னல் மாதிரி இருக்கு. வித்யுத் திரிவ விக்ஷிப்தைகி ஆகாசம் அபவத் ததா. ஆகாசம் அந்த நேரத்துல பிரகாசிச்சது. பாண்டுரைகி சலிலோத்பீடைகி கீரியமானை சகஸ்ரதா. ஜலம் மட்டும்தான் குதிக்கிறதுன்னு நினைக்காதீங்கோ, இந்த மீன்கள் ஜலச்சர ஜந்துக்கள் மட்டும்தான் குதிக்கிறதுன்னு நினைக்காதீங்கோ. அவ்வளவு வேகமாக ஜலம் விழும்போது ஜலமே ஜலத்துக்கு அகைன்ஸ்டா மோதிக்கிறது. அந்த ஜலம் ஜலத்துக்கு அகைன்ஸ்டா மோதிக்கும் போது என்ன ஆகுது, ரெண்டு அலை வரும்போது ஒன்னோட ஒண்ணு மோதும் போது என்ன ஆகுதுன்னா சலிலோத்பீடைகி கீரியமானைகி சகஸ்ரதா, ஆயிரக்கணக்கான சிதறல்கள் அங்க ஏற்படுறது. அதனால என்ன ஆகுது, சாரதாபிரைரிவ ஆகீர்ணம் ககனம் ஹம்ச சம்பளவைகி. சாரதாபிரைரிவ சரத்காலத்து மேகம் போல அதுல வர ஹம்ச சம்பளவைகி ஹம்ச கூட்டங்களாலே அந்த அதுவும் கங்காஜலம் வெள்ளையா இருக்குன்னு வர்ணிக்கிறோம் இல்லையா. அந்த வெள்ளையான கங்காஜலம் ஒன்னோட ஒண்ணு மீறிண்டு மோதிண்டு நூத்துக்கணக்கான ஸ்ட்ரீம்கள் அங்க ஆயிரக்கணக்கான ஸ்ட்ரீம் ஏற்படும் பொழுது அது எப்படி இருக்குன்னா சாரதாபிரைரிவ. இப்ப அந்த கங்க ஜலம் இது வரைக்கும் ஆகாசத்தை வர்ணிச்சார். கங்க ஜலம் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். क्वचित् द्रुततरं याति, क्वचित् कुटिलं याति, क्वचित् आयतं याति, क्वचित् विनीतं याति, क्वचित् उद्भूतं याति, क्वचित् याति शनैः शनैः. क्वचित् द्रुततरं याति, कुटिलं क्वचित् आयतं, क्वचित् विनतं क्वचित् उद्भूतं, क्वचित् याति शनैः शनैः. क्वचित् द्रुततरं ஒரு ஏரியால பார்த்தா படு வேகமா ஓடுறதாம், துருததரம் ஃபாஸ்டர், ரொம்ப வேகமா ஓடுறது. क्वचित् குட்டிலம் சில இடத்துல என்ன ஆகும், வளைஞ்சு வளைஞ்சு போறது. क्वचित् ஆயதம் சில இடங்கள்ல நீண்டு போறது. क्वचित् வினீதம் சில இடங்கள்ல ரொம்ப ஆழமா இருக்கு. ஆழமா இருக்கிற காரணத்தால அந்த இடத்துல என்ன ஆயிடுது, ரொம்ப சாஃப்டா, அதாவது வேகமா இருக்கிற இடத்த பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்கும். இந்த இடத்துல என்னவா இருக்கு, ரொம்ப மெதுவா ஓடுறது. அதாவது மெதுவான என்ன அர்த்தம், எந்த விதமான சப்தமும் இல்லாம எந்த விதமான ஒரு வேகமும் இல்லாம சம்பிரமம் இல்லாம போறது. சோ இந்த இடத்துல கங்கை நல்லா இருக்கும் போல் இருக்கு, சௌரியமா இறக்கலாம் போல் இருக்குன்னு காலை விட்டா என்ன ஆகும், பள்ளம் போயிட்டே இருக்கும். ஸோ கொச்சித்து வினீதம், வினீதம்னா ரொம்ப அடக்கமா இருக்கு. அடக்கத்துக்கு காரணம் என்னன்னா ஆழமா இருக்கிறதுனால அடக்கம். கொச்சித் வினீதம் யாதி, கொச்சித் உத்பூதம் சில இடங்கள்ல குதிச்சுட்டு போறது. கொச்சித் யாதி சனை சனை சில இடங்கள்ல மெதுவா போறது. ஸோ இப்ப கங்கை எப்படிலாம் வருதுங்கிறத ஒவ்வொரு இடத்தையும் பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி வர்ணிக்கிறார். ஏன் அப்படின்னா சலிலே நெய்வ சலிலம் கொச்சித் அபியாகதம் புனகா. சில இடங்கள்ல என்ன ஆகுது, சலிலே நெய்வ சலிலம் தண்ணி அடிக்கிறது, தள்ளின்னு போறது. முகுர் ஊர்துவ பதம் கத்வா பபாத வசுதாம் புனகா. அந்த வேகத்துல வரும்போது என்ன ஆகுது, அலை அடிக்கும் போது ஊர்துவ பதம் கத்வா அலை மேல எழும்புறது, வசுதாம் புனகா திருப்பியும் பூமியில இறங்குறது. அந்த மாதிரி தச்சங்கர சிரோபிரஷ்டம் பிரஷ்டம் பூமி தலே புனகா. முதல்ல சங்கரருடைய தலையில விழுந்தது, அப்புறம் என்ன ஆயிடுத்து, பூமி தலே புனகா. யரோச்சத ததாதோயம் நிர்மலம் கத கல்மஷம். இப்ப நம்ம இதுல வர்ணிக்கிறோம் பாருவோம், அதாவது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரியே சொல்றார். யரோச்சத ததாதோயம், அந்த தோயம் இருக்கே யரோச்சத எப்படி இருந்தது, நிர்மலம். நிர்மலம்னா ரொம்ப சுத்தமாக இருந்ததுன்னு அர்த்தம். வியாக்கியானத்துல எழுதுறாரு ஏன் நிர்மலமா இருந்ததுன்னு. நிர்மலம் சிலாசு பாத்தேன பங்காதி ரூப மலலகிதம். அது கல்லுல நிறைய விழுந்து வந்துட்டே இருக்கிறதுனால, கல்லுல வடிகட்டி வர்றதுனால அதுல எந்த விதமான சேருக்கும் இடம் இல்ல. சோ ரொம்ப அது என்ன எடுத்து, இப்ப இந்த கல்லுல விழுந்துட்டே இருந்ததுன்னா இந்த கல்லெல்லாம் என்ன கூழாங்கல் மாதிரி இருக்கும். சோ சிலாசு பத்திட்டேன சிலைகள்ல விழுந்து வர காரணத்தினால பங்காதி மலரகிதம், அதுல சேரு முதலிய எந்த விதமான அழுக்கும் இல்ல. அதனால தண்ணி எப்படி இருக்கு, கிறிஸ்டல் கிளியர், நிர்மலம், எந்த விதமான தோஷமும் மற்றதாக. கத கல்மஷம், கத கல்மஷம்னாக்க நிர்மலம்ங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் வேற, கத கல்மஷம்ங்கிறதுக்கும் அர்த்தம் வேற. கத கல்மஷம்ங்கிறது ஆயுர்வேதத்துல வர்ணிக்கிறார். எல்லா விதமான ஜலத்திலையும் என்ன இருக்குன்னா ஏதாவது ஒரு விதமான தோஷம் இருக்கும். தோஷமே இல்லாத இருக்கிற ஜலங்கள் ரொம்ப குறைச்சல். அதாவது சில ஊர் ஜலத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஜலம் எப்படி இருக்குன்னாக்க கொஞ்சம் லேசா அரிப்பை கொடுக்கலாம். சில ஜனங்கள்ல என்ன ஆகும்னா நம்மளுக்கு பாக்குறதுக்கு டேஸ்ட் உப்பா தெரியாது, ஆனா அதுல என்ன ஆகும், சில சால்ட் நம்ம நாக்குக்கு தெரியாத சால்ட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும், சிலதுல மினரல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனாக்க என்ன ஆகும், பல்லு வலிக்கலாம், இல்ல பல்லு வலி வரலாம், இல்ல உடம்புல அரிப்பு வரலாம். இல்ல என்ன ஆகும், சாதம் வடிக்கும் போது நல்லா இருக்கும், மறுநாளுக்கு பழையதை வச்சோம்னா என்ன ஆயிடும், கொசு போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜலமும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லா ஜலமும் அரிசியில மட்டும் இல்ல, அதாவது ஜலம் சுத்தமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா ஆயுர்வேதத்துல ஒரு டெஸ்ட் வச்சிருக்கா.
ஜலம் சுத்தமா இருக்கான்னாக்க நல்ல அரிசி, சுத்தமான இந்த கிச்சடி சம்பா அரிசி மாதிரி இருக்கு பாருங்க, அதை வெள்ளி பாத்திரத்தை வெடிச்சு வச்சுட்டு அந்த நல்ல ஜலத்துல வெடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காலத்தால சாதம் நல்லா இருந்ததுன்னு சொன்னோம்னாக்க அந்த ஜலத்தை சுத்தமான ஜலம்னு எடுத்துக்கலாம், அதுல எந்த விதமான தோஷமும் இல்லைன்னு எடுத்துக்கலாங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் பல விதமான டெஸ்ட்டுகள். இது நான் சொன்னது ஒரே ஒரு இதுதான், ஒரு டெஸ்ட். அந்த மாதிரி பல டெஸ்ட் வச்சிருக்கா. ஸோ அந்த மாதிரிலாம் வைக்கும்போது அந்த ஜலம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சுத்தமான ஜலம்ங்கிறது எது? இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா ரெயின் வாட்டர் ரொம்ப சுத்தம்னு சொல்லுவோம். பூமி சம்பந்தமும் சூரிய கிரண சம்பந்தமும் இல்லைன்னா அந்த ஜலத்துக்கு சுத்தம் இல்லைப்பா. ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா காத்துல இருக்கிற தோஷங்கள் ஜலத்துல கலந்துருக்கலாம். பூமியில இருந்து அந்த ஜலத்தை எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ஜலம் மண்களாலையும் பெருமணலாலையும் கூழாங்கல் இதனாலையும் வடிகட்டதாக அது பூமியில வரும்போது என்ன ஆகுது, நேரம் வரப்போறது இல்லை. கிணத்துக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா நேரம் வரல, அது வடிகட்டி வருது. ஸோ அதனால வரதுனால அது என்ன ஆகும், அதுல அந்த அழுக்குகள் அந்த இதெல்லாம் தங்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வரும்போது சில ஜலங்கள், அதாவது பாரியாத்திரம், இந்த காவேரிக்கு சுத்தமான ஜலம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி சில ஜலங்களை அவ என்ன பண்ணிருப்பா, ரொம்ப சுத்தமான ஜலம், அதுல எந்த விதமான தோஷங்களும் மற்றது அப்படிங்கறதாக எடுத்திருப்பா. அந்த மாதிரி எந்த தோஷங்களும் மற்ற ஜலத்துக்கு தான் கல்மஷம்னு பேரு. அதாவது கத கல்மஷம், கல்மஷம் இல்ல தோஷங்களுக்கு கல்மஷம், நம்மளுக்கே தெரியாம இருக்கக்கூடியது. நிர்மலம்னாக்க வெளியில தெரியக்கூடியது, கிறிஸ்டல் கிளியர் தான். இந்த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் சொல்ல பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாமல் நிர்மலமா கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறது. கல்மஷம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தோஷங்கள், அந்த தோஷங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. அதனாலதான் என்ன நினைக்கிற, சிலாசு பத்தனேன, கல்லில் எல்லாம் விழுந்து வடிகட்டி வர்றதுனால நிர்மலமாயும் கத கல்மஷம் தோஷங்கள் எதுவும் இல்லாததுனாலும் சதா தோயம் யரோச்சத, இந்த கங்கா ஜலமானது அப்படி இருந்ததுன்னார். தத்ர ரிஷி கண கந்தர்வாக, அந்த நேரத்துல எல்லாரும் என்ன பண்ணா, பூமியில விழுந்துருது இல்லையா, ரிஷி கண கந்தர்வாக, ரிஷி கண கந்தர்வங்கள் எல்லாரும் பவாங்க பதிதம் தோயம் பவித்ரமிதி பஸ்புசுகு, பகவான் பரமேஸ்வரனுடைய உடம்புல அவர் தாங்கி அவர் வெளியில விட்டதுனால பவாங்க பதிதம் தோயம், பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணி வந்த ஜலம் இல்லையா, நிர்மாலியம் இல்லையா, அதனால என்ன எடுத்து அபிஷேகம் பண்ணி வந்த ஜலம்ங்கிறதுனால பவாங்க பதிதம் தோயம், பரமேஸ்வரனுடைய உடம்புல பட்டு விழுந்து வந்த தோயம்ங்கிறதுனால பவித்ரமிதி மிகவும் புண்ணியத்தை தரக்கூடியது. இது பஸ்பிருசுகு, தொட்டார்கள் நத்து சஸ்னுகு, யாரும் குளிக்கலையா, ஏன்னா அந்த வேகத்துல யாராலையும் குளிக்க முடியாது வர வேகத்துல. அதனால என்ன எடுத்து ஜலத்தை தொட்டாலே போரும் புண்ணியம் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணா, தொட்டு தூரக்கேருந்து தொட்டு புரோஷனம் பண்ணிட்டு, அவ்வளவுதான். நத்து வேக்காரத்தை எழுதுற பஸ்பிருசு, ஏன் வால்மீகி பஸ்பிருசுகுன்னு போட்டார், சஸ்னுகுன்னு போட்டிருக்கலாமேன்னார். அந்த வேகத்துக்கு சஸ்னுகுன்னா என்ன ஆகும், எல்லாரும் நேரம் சகத்தால் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதான். அதனால பஸ்பிருசுகு சாபாத் பிரபதிதா ஏச்ச ககனாத் வசுதாதலம் கிருத்வா தத்திர அபிஷேகம் தே பபூவுர் கதகல்மஷாக. தேவர்கள்ல யார் யாரு சாபாத்து, சாபத்தினால தேவர்கள் ஏச்ச ககனாத் வசுதாதலம், வசுதாதலம் பிராபுகு, வசுதா பூமிக்கு சேர்ந்தாவளோ, பதிதாக பூமிக்கு வரும்படி சபிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கிருத்வா தத்திர அபிஷேகம், அவளால முடியும் தேவர்கள், தத்திர அபிஷேகம் கிருத்வா தேவ் கதகல்மஷாகா பபூஹு, தங்களுடைய சாபங்கள் நீங்கப்பட்டவர்களாக ஆனார்கள். அவ்வளவு பேருடைய சாபத்தையும் போக்கக்கூடிய இது என்ன பண்றது கங்கை. அதனாலதானே பிரம்மசாப பரிகாரங்கள் எல்லாம் போக்கக்கூடியதா இருக்கிறதுனால தானே கங்கா ஜலம் வந்தாக்க கபில சாபத்திலிருந்து இவாளுக்கு விமோசனம் கிடைக்கும். தூத பாபாக, தூத பாபாகனா போக்கப்பட்ட பாபத்தை உடையவர்களாய், புனஸ்தேன தோயேன அத்த சுபான்விதாக, கங்கையினுடைய ஜலத்தினாலே சுபான்விதாக சுபத்துடன் கூடியவர்களாய், புனர் ஆகாசம் ஆபிஷ்ய, மறுபடியும் ஆகாசத்தில் ஏறி, ஸ்வான்லோகான் பிரதிபேதிலே, தங்களுடைய சொர்க்கலோகத்துல எந்த இடமோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணா, பாவத்திலிருந்து அந்த இடத்தை விட்டு நழுவி பூமி தேன தோயேன பாஸ்வதா, பிரகாசிக்கிற அந்த தோயன கங்கையினுடைய ஜலத்தினால லோகம் அத்தனையும் சந்தோஷத்தை அடைஞ்சது. எவ்வளவு தண்ணி, இப்ப எவ்வளவு வயல்வெளி, அங்க கேஞ்சடிக் டோப் இருக்கிறதுலயே இன்னைக்கு ரொம்ப ஃபெர்டைல் லேண்ட், வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபெர்டைல் லேண்ட் எதுன்னு கேட்டாக்க கேஞ்சடிக் டோப்ன்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட 400 மீட்டருக்கும் என்னமோ அங்க என்ன ஆகும், இதுதான் அந்த வண்டல் மண்ணு தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது, ஃபெர்டைல் அலுவியல் சாயல் அப்படின்ட்டு. அப்ப எவ்வளவு வேகம், எவ்வளவு தண்ணி, எவ்வளவு ஜலம் எப்படி வந்திருக்கும். கிருதாபிஷேகா கங்காயாம் பபூவ கதகல்பஷா பகீரதோகி ராஜர்ஷிர் திவ்யம் சந்தனம் ஆஸ்திதா, அந்த ராஜாவுக்கு சந்தோஷம். திவ்யம் சந்தனம் ஆஸ்திதா பபூவ பிராயாத் அக்ரே மகாராஜா, அவன் முன்னாடி போறான். கங்கா பிருஷ்டதோன்வகாத் தேவாகா சர்ஷிகணாகா சர்வே தைத்திய தானவ ராட்சசாக, எல்லாரும் திரும்பி போனார்கள். கந்தர்வ யக்ஷ பிரவராக ச கிண்ணோரக மகோரகாக தர்பாஸ்ட அப்சரசோராம பகீரத ரதானுகாக, எல்லாரும் பகீரதனுடைய ரதத்தை தொடர்ந்து அவ்வளவு பேரும் போனார்கள். தேவர்கள், கிண்ணறர்கள், அப்சரர்கள், யக்ஷர்கள், உரகர்கள். கங்காம் அன்வகமன் பிரீதாக சர்வே ஜலச்சராஷ்டையே, ஜலத்தில் இருக்கக்கூடிய ஜந்தங்களும் கங்கை ஜலத்தை நோக்கி போச்சு. எதோ பகீரதோ ராஜா ததோ கங்கா யசஸ்வினி, எங்க பகீரதன் இருக்கானோ அங்க போறா கங்கை.
பகீரதன் ரதம் போற இடத்துல எல்லாம் கங்கா அவனை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கா. ஜகாம சரிதாம் சிரேஷ்டா சர்வ பாப பிரணாசினி, சரிதாம் சிரேஷ்டா சர்வ பாப பிரணாசினி கங்கா ததோஹி யஜமானஸ்ய ஜன்னோர் அத்புத கர்மணः கங்கா சம்ப்ளாவயாமாச யஜ்ஞவாட்டம் மகாத்மனः தஸ்யாவலேபனம் ஞாத்வா क्रुद्धो ஜன்னுஷ்ட ராகவ அபிபக்து ஜலம் சர்வம் கங்காயா பரமாத்புதம். திருப்பி என்ன ஆயிடுத்து, ஜன்னுனுடைய யஜ்ஞவாட்டத்துக்கு போய் சேர்ந்தா. அந்த யஜ்ஞவாட்டத்தை என்ன பண்ணா, சம்ப்ளாவயாமாச மூழ்கடிச்சுட்டா. திருப்பி இங்க ஒரு கதை என்ன சொல்லுவோம், ஜன்னுனுடைய யஜ்ஞவாட்டம் அவ இது பண்ணிட்டா, மூழ்கடிச்சுட்டா அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்ன கதை அப்படின்னாக்க, பகீரதனை தொடர்ந்து போயிட்டு இருக்கா. பகீரதனை தொடர்ந்து போயிட்டு இருக்கிறவளா இருந்தா பகீரதன் யஜ்ஞவாட்டத்துக்குள்ள போனா தானே கங்கை போக முடியும். பகீரதன் யஜ்ஞவாட்டத்துக்குள்ள போவானோ, அந்த யஜ்ஞவாட்டம் ரிஷியுடைய யஜ்ஞவாட்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த யஜ்ஞவாட்டத்தை டிஸ்கஸ் பகீரதன் ரதத்துல போறான். யஜ்ஞவாட்டத்துக்குள்ள போறதா இருந்தா இறங்கி நமஸ்காரம் பண்ணி தான் போனமே ஒழிய அவன் யஜ்ஞவாட்டத்துக்குள்ள டைரக்டா போக முடியாது. ஸோ பகீரதன் யஜ்ஞவாட்டத்துக்குள்ள தானா போவானோ, பகீரதனை பின்தொடர்ந்து போறான்னாக்க கங்கை போய் ஜன்முனிவருடைய ஆசிரமத்தை எப்படி சம்ப்ளாவனம் பண்ண முடியும், எப்படி மூழ்கடிக்க முடியும் அப்படின்னார். அதான் சொன்னார் ததோஹி. அதை என்ன பண்ணார் அந்த இடத்துல, ததோஹி யஜமானஸ்ய ஜன்னோஹோ அத்புத கர்மணஹா. யஜமானஸ்ய ஜன்னு என்ன பண்றாரு, யாகம் பண்ணிட்டு இருக்கார், யாகத்துல எஜமானரா இருக்கார். அத்புத கர்மணஹா, அத்புத கர்மணஹான்னு அர்த்தம், பின்னாடி வர்ணிக்க போறார். மகாத்புதமான யாராலையும் பண்ண முடியாத ஒரு கர்மாவை பண்ண போறவர்னு அர்த்தம். கங்கா சம்ப்ளாவியாமாச யஜ்ஞவாட்டம் மகாத்மனஹா. யஜ்ஞவாட்டத்தை என்ன பண்ணிட்டா, சம்ப்ளாஷி ஃபிளட் மூழ்கடிச்சுட்டா. தஸ்யாவலேபனம் ஞாத்வா க்ருத்தஹா. இங்க போன க்ருத்தோ தஸ்யாவலேபனம் ஞாத்வா க்ருத்தஹா. ஞாத்வா க்ருத்தஹான்னு அர்த்தம், ஞாத்வா அக்ருத்தஹா. கங்கையினுடைய காரியத்தை பார்த்துட்டு என்ன பண்ணார், ஜன்முனிவருக்கு கோபம் வரலையாம். க்ருத்தஹா அக்ருத்தஹா ஜன்னுஷ்ட ராகவ அபிபத்து ஜலம் சர்வம். என்ன ஜன்னு ஏன் இந்த மாதிரி என்னத்துக்காக யாகம் பண்ணார், கங்கையை தன்னுடைய பொண்ணாக பெற்றுக்கணும்னு தான் அவர் யாகமே பண்ணிருக்கார். கங்கை தனக்கு பொண்ணா பிறக்கணும்னு யாகம் பண்ணிருக்கார். அந்த விஷயம் தெரிஞ்சதுனால ஜன்னு என்ன பண்ணிருக்கார், கங்கை இங்க வரும்போது நேரா ஜன்னுனுடைய ஆசிரமத்துக்குள்ள போயிட்டா. அந்த இடத்துக்கு வரும்போது அவருடைய வரதனை தீர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. அதனால இது வரைக்கும் பகீரதன் பின்னாடி வந்தவ அவ என்ன பண்ணா, இந்த இடத்துல கங்கையினுடைய ஜன்னுவினுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டா. ஜன்னுனுடைய ஆசிரமத்துக்கு போனோடனே அவர் என்ன பண்ணார், அபிபத்து ஜலம் சர்வம். அகஸ்தியர் எப்படி சமுத்திரம் அத்தனையும் பானம் பண்ணாரோ அந்த மாதிரி அந்த ஜலத்தை என்ன பண்ணார், அவ்வளவுதையும் ஆச்சமனம் பண்ணி முடிச்சிட்டார் ஒரு செகண்ட்ல. அவ்வளவும் கங்கை ஜலம் என்ன எடுத்து உள்ள போயிடுது. அபிபத்து ஜலம் சர்வம், அதான் அத்புத கர்மணஹா. அப்பேற்பட்ட அதாவது சிவனுடைய தலையில தாங்கிக்க வேண்டிய வேகத்தை உடைய கங்கை இவர் என்ன பண்ணார், ஒரு நிமிஷத்துல ஆச்சமனம் பண்ணி முடிச்சிட்டார். கங்காயாக பரமாத்புதம் ததோ தேவாஹா சகந்தர்வாஹா ரிஷயஸ்ட சுவிஸ்மிதாக. எல்லாரும் என்ன பண்ணா, கங்கையினுடைய வேகத்தை தாங்கிறதுக்கு பகவான் வேணும்னு கேட்டா. ஆனா இவர் என்ன பண்ணார், ஒரு செகண்ட்ல அதை ஆச்சமனம் பண்ணி முடிச்சிட்டார். பூஜயந்தி மகாத்மானம் ஜன்னும் புருஷ சங்கமம் புருஷ சத்தமம். பூஜயந்தி மகாத்மானம். ஆனா சிவன் தாங்கிட்ட கங்கையை அவர் ஆச்சமனம் பண்ணல. ஒரு பகீரதன் கிட்ட அந்த ஒரு சரித்தை தான் அவர் ஆச்சமனம் பண்ணார். பூஜயந்தி மகாத்மானம் ஜன்னும் புருஷ சத்தமம் கங்காம் சாப்பி நயந்தி ஸ்ம துஹித்ருத்வே மகாத்மனஹா. நீங்க உங்க பொண்ணா ஏத்துக்க போறேள் அப்படின்னு எல்லாருமே என்ன பண்ணா, அவரை பார்த்து பிரார்த்தனை பண்றா. அவரை பார்த்து பிரார்த்தனை பண்ண கங்கை உங்க பொண்ணா இருக்க போறா அப்படின்னு. அதனாலதான் ஜாஹ்னவி ஜன்னு கன்யா அப்படின்னு பேரு. ததஸ்துஷ்டோ மகா தேஜாஹா ஸ்ரோத்ராபியாம் அசிருஜத் பிரபு. அவர் என்ன பண்ணார், தன்னுடைய காது வழியா வெளியில விட்டார். தஸ்மாத் ஜன்னு சுதா கங்கா புரோச்சியதே ஜாஹ்னவீத. வால்மீகி ரெண்டு பேரும் சொல்றார். தஸ்மாத் ஜன்னு சுதா புரோக்தா, அவருடைய காதுல இருந்து வெளில வந்த காரணத்தினால ஜன்னு சுதா புரோக்தா ஜாஹ்னவீதிச்ச. ஜாஹ்னவின்னு அவளுக்கு பேர் வந்தது. வியாக்கியானத்துல எழுதாரு பாருங்க, துஷ்டஹா இத்தியனேன, தேவர்கள்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணதுனால கங்காரூப சுதார்த்தமேவ ஏதஸ்ய யாகே பிரவருத்திகி. கங்கையை தனக்கு குழந்தையாக பெறணுங்கிறதுக்காகவே எப்படி தசரதர் ராமனை பெற்றுக்கணுங்கிறதுக்காக புத்திரகாமேஷ் யாகம் பண்ணாரோ அந்த மாதிரி கங்கை தனக்கு குழந்தையா பிறக்கணுங்கிறதுக்காகவே இவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா மேல அப்புறம் யாகம் பண்ணதானா வர்ணிக்கணும், யாகம் பண்ணதா வர்ணிக்கல. அதனால துஷ்டகான் வேற சொன்னார் இல்லையா. அதனாலதான் என்ன அர்த்தம், கங்கை அங்க வரத்துக்கு என்ன ஆகுனார், ஜன்னோஹோ கங்கா விஷயக்க பிரீத்தி அதிசயா. ஜன்னுவுக்கு கங்கைட்டு இருக்கிற ஒரு பிரீத்தி தெரியறது. அதாவது தனக்கு கங்கை குழந்தையா பிறக்கணுங்கிறதுக்காக கங்கை என்ன பண்ணா, பகீரதன் எப்படி அவருடைய யஜ்ஞவாட்டத்துக்குள்ள வரப்போறது இல்ல, அவன் பின்னாடி போனோம்னா இந்த யஜ்ஞவாட்டத்துக்குள்ள எப்படி வர முடியும் கங்கை. அப்ப இந்த இடத்துல கங்கை வரணுங்கிறதே ஜன்முனி தனக்கு இது யாகம் பண்ணிட்டு இருக்கார் தனக்காகன்னு தெரிஞ்ச உடனே அந்த யாகத்தை சாங்ஷன் பண்ணணுங்கிறதுக்காகவே கங்கை வரா. சோ கங்கைக்கு ரிஷிட்டு இருக்கிற பிரீத்தி தெரியறது. ரிஷி என்ன பண்ணார், தனக்கு குழந்தையா வரணும்னா தங்கிட்ட வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணார், தான் அதை பானம் பண்ணினார். அப்படிங்கறதுனால அந்த இடத்துல என்ன எடுத்து பகீரதனும் அதை அனுமதிச்சிருக்கான்.
அதனால அந்த இடத்துல எனக்கு கோபத்துக்கு விஷயம் இல்லாதனால ஞாத்வா அக்ருத்தகான்னு எடுத்துக்கணும்ட்டு. ததஸ்துஷ்டோ மகாதேஜாக ஸ்ரோத்ராபியாம் அசிருஜத் புனः தஸ்மாத் ஜன்மசுதா கங்கா புரோச்சியதே ஜாஹ்னவீதிச்ச ஜகாமச்ச புனர்கங்கா பகீரத ரதானுகா. திருப்பி என்ன பண்ணா, அவனுடைய ரதத்தை தொடர்ந்து போனான். சாகரம் சாப்பி சம்பிராப்தா. சாகரம்னா சகரபுத்திராளால தோண்டப்பட்ட இடத்தை பிராப்தா அடைஞ்சாள். தா சரித் பிரவரா ததா ரசாதலம் உபாகச்சத் சித்தியர்த்தம் தஸ்ய கர்மணஹா. எந்த காரியத்துக்காக இவன் கங்கைய பூமியை கொண்டு வந்தானோ சித்தியர்த்தம் அந்த காரியம் நிறைவேறுவதற்காக அவ என்ன பண்ணா, ரசாதலம் உபாகச்சத். ரசாதலம்னாக்க பாதாளத்தை போய் அடைஞ்சா. பகீரதோபி ராஜரிஷிகி கங்கா மாதாய யத்னதா. கங்கையை ஒரு பரம பிரயத்னத்தோட என்ன பண்ணா, பிதாமகான் பஸ்மகிருதான் அபஸ்யத் கதசேதனா. 60,000 சின்ன தாத்தாக்கள் அவ்வளவு தூரம் புட்டு அந்த இடத்துல என்ன பண்ணா நின்றுட்டு இருக்கா எல்லாரும் பஸ்மமா. அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு மூச்சே நின்று போயிடும் போல ஆயிடுச்சு. கதசேதனா கொஞ்சம் மூர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஆயிட்டான். அவ்வளவு பெரிய பார்த்த உடனே அத்தத் பஸ்மனாம் ராசிம் கங்காசலில உத்தமம் பிளாவயத். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அவ்வளவு பஸ்மனாம் ராசிம் அந்த 60,000 சாம்பல் கூட்டத்தையும் கங்காசலில உத்தமம் பிளாவயத் அதை என்ன பண்ணா அதுல கரைச்சான். பூத பாப்மானஹா அவர்கள் அனைவரும் பூத பாப்மானஹா தங்களுடைய பாப்பம் ரிஷியினுடைய சாபத்தினால அவளுக்கு அந்த கெடுதல் ஏற்பட்டது. சோ அந்த கங்கை ஜலத்துல குளிச்சதுனால, கங்கை ஜலத்துல அவ சாம்பல் கலந்ததுனால என்ன ஆயிடுது, பூத பாப்மானஹா தங்களுடைய பாப்பம் அத்தனையும் தொலைந்தவர்களாக, பூதம் சுத்தி அடைந்தவர்களாக சொர்க்கம் பிராப்தார் பூத்தம அவர்கள் சொர்க்கத்தை அடைந்தார்கள் அப்படின்னு கங்காவதரணத்தை வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் மேல என்னங்கிறத அடுத்த